மலரம்மா டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு சட்னி தாங்க. இந்த பூண்டு சட்னி வந்து தோசை இட்லிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசைக்கு தான் செஞ்சேன். அங்கே அந்த பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி நல்லது. அதனால் சட்னிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பூண்டு சட்னி கார சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சட்னி வந்து அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். அதனால் வந்து எண்ணெய் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு நல்ல கைப்பிடி அளவு வந்து பூண்டு எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமோ கம்மியாக சேர்த்துங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்குங்க. பூண்டு சட்னிக்கெல்லாம் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் வந்து நெஞ்சுக்கு ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கும் வந்து நான் நெல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு சட்னி வந்து 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடுச்சு. பூண்டு சட்னி ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு மாதிரியே வந்து பூண்டு சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.